3 லவ் பேர்ட்ஸ்ல ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தர்ஷிகா விஷால்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துச்சு. விஷாலும் அது வந்தாலும் நீ வந்து டைரக்டா என்கிட்ட சொல்லணும், மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது, இப்போதைக்கு கேம்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டே 44. லிவிங் ஏரியா இப்போ பாய்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா? ஸோ கேர்ள்ஸ் டீம் உள்ள வந்தா அதுக்கு டாஸ்க் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொன்னாரு. எல்லாரும் ஒரு திருக்குறள் சொல்லிட்டு அந்த திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவங்க டாஸ்க் கொடுத்து நம்ம எப்படி உடனே பண்றது அப்படின்னு யோசிச்ச நம்ம மஞ்சுரி அக்கா, நாங்கள்லாம் திருக்குறள் சொல்லிடுவோம், அன்சிதா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்சிதா அழகா கேட்டு கேட்டு சூப்பராக திருக்குறள் சொல்லிட்டாங்க. உடனே நம்ம முத்து, பார்த்தீங்களா நீங்கள் தான் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்களே, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணவ் பவித்ரா கிட்ட பிட்ட போட்டுட்டு இருந்தார். ஆனா நம்ம பவித்ரா கிளியரா இருந்தாங்க. தம்பி நீ என்ன பண்ண வரன்னு தெரியுது, அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி. You are totally wrong. அடுத்ததா ஒரு நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. என்னன்னா ஒயின் கிளாஸை கவுத்தி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள கோலி குண்டு இருக்கும், அந்த கோலி குண்டை சுத்திக்கிட்டே கீழே விழாம ஆப்போசிட்ல இருக்க சாண்ட்ல போயிட்டு போடணும். இதுதான் டாஸ்க். 2 பேருமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாய்ஸ் டீம் 1 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. லிவிங் ரூம் ஏரியால விஷாலும் ராணவும் படுத்திருந்தாங்க. ஆனா விஷால் படுத்து நல்லா அசந்து தூங்கிட்டாரு. இதை பார்த்த பிக் பாஸ் நாயை விட்டு குலைக்க விட்டாரு. உடனே நம்ம மஞ்சுரி அக்கா டாஸ்க் கொடுக்கணுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ராணுவம் விஷாலும் ஒத்துக்கவே இல்லை. நாங்க முழிச்சிட்டு இருந்தோம், உள்ளதான் யாராவது தூங்கிருப்பாங்க, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம மஞ்சுரி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி டாஸ்க் பண்ணுங்க, இங்க இருந்து ஜம்ப் பண்ணி போங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிருக்கணும், ஜம்ப் பண்ணி போயிருக்கணும். அதை விட்டு இந்த ராணுவ பீஸ் ஃப்ராக் ஜம்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆமா ஃப்ராக் ஜம்ப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சுரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணவ், விஷால், ரயான் 3 பேரும் ஃப்ராக் ஜம்ப் பண்ணி டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா நேத்து டாஸ்க் நடந்ததுல கோட்டு விட்டது இல்லையா, அந்த பிரச்சனையை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்து எல்லா கேர்ள்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன எல்லாரும் இப்படி சொல்றீங்க, நானும் அது பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா கேர்ள்ஸ் டீமும் நான் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சுதான் நீ பண்றதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம், நீ பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி நல்லா புரியுற மாதிரி நறுக்குன்னு மண்டையில கொட்டி உட்கார வச்சுட்டாங்க. நம்ம பவித்ரா தலைவலிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் சுடுதண்ணி குடியே தலைவலி போயிடுன்னு சொன்னாங்க. உடனே ராணவ் இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஓடி வந்து அவர் பாட்டில் எடுத்துட்டு ஓடி போய் கொடுக்க போயிட்டு இருந்தாரு. ஆனால் நடுவில் இருந்தால் கோட்டை மறந்துட்டாரு, எப்படி போறதுன்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்போ நம்ம அருண் ஹீரோயினா ஜம்ப் பண்ணி தாண்டா போனோம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜம்ப் பண்ணி போய் தண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாம் டெக்னாலஜி. உடனே நம்ம கேர்ள்ஸ் டீம் கோட்டை தாண்டி வந்துட்டீங்க, டாஸ்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த குட்டி ஜூலி சாச்சனா முந்திரி கொட்டை மாதிரி முந்தி போயிட்டு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அக்காவை பிடிக்கும், பவித்ரா அக்காவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு 10 டைம் சொல்லுங்க, அதுவும் பவித்ராவை பார்த்தே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட். நம்ம ராணவுக்கு கேர்ள்ஸ் டீமே சான்ஸ் கொடுத்த மாதிரி பவித்ரா கிட்ட போயிட்டு இந்த டாஸ்க் பண்றேன்னு சொல்லிட்டு 10 தடவை சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம கேப்டன் மஞ்சுரி இந்த டைம்ல நம்ம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியானுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கோட்டை தாண்டி வரலாம், அசால்ட்டா கோட்டை தாண்டி வரீங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புடின்னு புடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம ராணவ் நான் ஃபன்னியா தான் பண்ணேன், விஷால் மாதிரி பண்ண அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இதை கேட்ட விஷால் நீ பண்றேன்னா நீ பண்றேன்னு சொல்லு, என்ன மாதிரி பண்றேன்னு நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை நடக்கும்போது நம்ம அருண் ஏதோ ஃபன்னா சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீங்க ஃபன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சுரி கேட்டாங்க. உடனே நம்ம அருண் உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்ப நீங்க சீரியஸ் ஆயிடுவீங்க, உங்களை மாதிரியே நாங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல நம்ம மஞ்சுரி அருணை பார்த்து நீங்க மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்க. இதுல டென்ஷன் ஆன நம்ம அருண் நீங்க எப்படி என்ன பார்த்து மார்க்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கேர்ள்ஸ் டீமுக்கும் பாய்ஸ் டீமுக்கும் உள்ள ஆர்கியூமெண்டா மொத்தமா மாறிடுச்சு. ஒரு கட்டத்துல 2 டீமும் கத்திட்டு கிடந்தாங்க. கடைசியா நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அருண் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா சீசன்லயும் கொண்டு வர மாதிரி இந்த சீசன்லயும் ராஜா ராணி டாஸ்க் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல எப்படின்னா பாய்ஸ் டீமுக்கு ராஜா, கேர்ள்ஸ் டீமுக்கு ராணி, இவங்க 2 பேரும் தனித்தனி நாடு. கடைசியில அவங்க எப்படி அந்த இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் டாஸ்க் இப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. என்னன்னா இந்த வாரம் கேப்டனுக்கு ஒரு 3 பேட்ஜை கொடுத்துட்டாரு. நம்ம அருண் கொடுத்தாங்க இல்லையா 5 ஸ்ட்ரிங், அதே மாதிரி இவங்களுக்கு பேட்ஜ், அந்த 3 பேட்ஜை அவங்க வந்து குத்திக்கணும். டீம்மேட்ஸ்க்கு யாராவது அவர் பண்ணது ஏதாவது பிடிக்கலன்னா அவங்க ஒரு பேட்ஜ் எடுத்துடலாம். இந்த மாதிரி 3 பேட்ஜ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பதவியே அதோட முடிஞ்சிடும். இதை சொல்லி முடிச்சதுமே நம்ம முத்து காலையில ஒரு இஷ்யூ நடந்துச்சு இல்லையா மஞ்சுரிக்கும் அருணுக்கும், அப்போ மஞ்சுரி வந்து கேப்டனா பிஹேவ் பண்ணாம அவங்க பர்சனலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ஜை எடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம குட்டி ஜூலி அதே விஷயத்தை சொல்லி பேட்ஜ் எடுக்க வந்தாங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம்ல எல்லாரும் சேர்ந்து அவளை ஆஃப் பண்ணி உட்காருமா இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து வச்சாரு. எல்லாரையும் எப்படி பண்றீங்க, அவங்க இப்பதான் கேமே
ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கேப்டன் ஆகி உடனே எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு என்ன தெரியும். அவங்க பண்ணட்டும், பண்ணதுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னாரு. எல்லாருமே கிளாப் பண்ணிட்டாங்க. இதுல எமோஷனான நம்ம மஞ்சுரி ஒரு கட்டத்தில் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் போய் ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா டாஸ்க்ல யார் யாருக்கு என்ன கதாபாத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. முத்து, ஆனந்தி, அருண், ரஞ்சித், அப்புறம் சிவா, இவங்க எல்லாரும் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் ராணி நாட்டுக்கான மக்கள் யார் யாருன்னு சொன்னாங்க. அன்ஷிதா, வர்ஷினி, ஜாக்லின் அண்ட் சத்யா, இவங்க தான் ராணி நாட்டுக்கான மக்கள். அதுக்கப்புறம் அரசரோட பணியாளா ஜெஃப்ரியை சொன்னாங்க. அரசியோட பணியாளா சௌந்தர்யாவை சொன்னாங்க. அரசரோட ராஜகுருவா ரயானையும் அரசியோட ராஜகுருவா பவித்ராவையும் சொன்னாரு. அரசருக்கு சமையல் விஷால், அரசிக்கு சமையல் தர்ஷிகா. என்ன பிக் பாஸ் பேரா சொல்றாரு அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணும். அரசரோட படை தளபதி தீபக், அரசியோட படை தளபதி மஞ்சரி. அதுக்கப்புறம் அரசரா ராணாவையும் அரசியா சாச்சனாவையும் சொன்னாங்க. அரசரா ராணாவை கூட ஏத்துக்கலாம், ஆனா சாச்சனாவை எந்த வகையில அரசியா ஏத்துக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க காஸ்டியூம் அனுப்பிச்சு விட்டாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பை பை.